ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்ன அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் நம்ம இது அன்பாக்சிங் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் அன்பாக்சிங் பண்ணலாம். இந்த க்ரீம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த க்ரீம் வாங்க. என்ன இந்த க்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனிஷா இதுலேருந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிஷோரிஜி என்டர்பிரைசஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே காமிச்சிருப்போம். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த க்ரீமை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த க்ரீமுக்கு நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டர் ஒரு பவுலில் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பவுலில் வச்சு தான் நம்ம இந்த க்ரீம் வந்து நம்ம ஃபேஸில் இப்போ அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஜஸ்ட்டு நார்மல் வாட்டர் தான். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம பிரிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் வந்து ஓகே சுனிஷா அப்படின்ட்டு அவங்க கம்பெனி நேம் போட்டிருக்காங்க. ஸோ போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாக்ஸிங் நல்லா பண்ணியிருக்காங்க. பாக்ஸிங்லாம் க்ளீனாக இருக்குது. இது நம்ம மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து பிரிக்க போகிறோம். சிசர் மூலமா கட் பண்ணிடலாம், டேப்பை பிரிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம டேப்பை பிரித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது உள்ள ப்ராடக்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ப்ராடக்ட்டு பார்த்துலாம் இருங்க. வாவ், இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸை பிரிச்சிட்டோம். சுனிஷா அப்படின்ற கம்பெனி இருக்குது, இங்கே பாருங்கள் தலைக்கீழே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சுனிஷா ப்ராடக்ட் காமியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட QR கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி ட்ரெடிஷன் பண்ணாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சைனா ப்ராடக்ட்டு. இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா ப்ராடக்ட்டு. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அது வாட்டரில் போட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபேஸில் அப்ளை பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ தேர்ட் ஸ்டெப் ஃபேஸில் அப்ளை பண்ண பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் காத்தோரமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸ் எப்படி மாறும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இது அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிக் மாதிரி ஒன்று எடுத்துடலாம் இந்த ப்ராடக்ட்டை. ஸோ இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணோம். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 285. நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே கொடுக்குற டிஸ்கவுண்ட் கூப்பன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம். அது மூலிமா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் 185க்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இது ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணிங்கன்னா 185 கிடைக்கும். நாங்கள் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் மூலிமா போனீங்கன்னா. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இதை அன்பாக்சிங் பண்ணி ஓகே வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக்கை பிரிக்க போகிறோம். ஸோ இப்போ பிரித்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கவரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கவரை பிரிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம கவரை பிரிச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். வாவ், இப்போ பார்த்தீங்கன்னா அருமை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சுனிஷா அப்படின்ற இது பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, க்ரீம் பாக்ஸ். இந்த பாக்ஸில் தான் நம்ம வாட்டரில் டிப் பண்ண போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்பான்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பான்ச் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பாக்ஸ் இப்படி வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வாட்டர் வச்சுருக்கோம். இந்த வாட்டரை வச்சு நம்ம இதில் டிப் பண்ணி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் இருக்குல்ல இதில் போட்டு நம்ம இப்போதைக்கு கையில் அப்ளை பண்ண போகிறோம். பட் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பான்ச் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பான்ச்சாக தான் இருக்குது. நீங்கள் எதுக்கு ஒரு வாட்டி வாட்டரில் போட்டு கழுவிக்கோங்க. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கவரிங்லாம் நல்லா தான் இருக்குது, பேக்கேஜ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஆர்டர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் மூலிமா லிங்க்கில் முதல்ல மீஷோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பிரித்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு ஸ்பான்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதை வாட்டரில் டிப் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபு. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற ஃபேஸ் மாஸ்க் எதனா போட்டோன்னா தண்ணி பட்டுச்சுன்னா மூஞ்சில் இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துடும். பட் நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃப் போட்டோன்னா க்ரீம் அப்படியே இருக்கும். ஸோ எதுவும் ஆகாது, நல்லா சோப் போட்டு கழுவுனா தான் போகும். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மட்டும் தனியாக வருது. இந்த பாக்ஸை வச்சுட்டு இப்போ மேலே இருக்கிறது ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இது ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபேஸை பார்த்துக்க. ஸோ இது மூலிமா நம்ம வந்து ஃபேஸை பார்த்து அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து என்னென்னா வெறும் சிம்பிள் தான், ஃபுல் மெத்தட் தான் பண்ணோம். இங்கே ஆட் ப்ரெஸ் பண்ணால் வந்துடும் தப்பை. ஸோ இப்போ இது ப்ரெஸ் பண்ணியும் வந்துடலாம். இப்போ இப்பயும் ஓப்பன் பண்ணிடலாம். அதை இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இந்த கண்ணாடி மூலிமா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்ச்சை வந்து வாட்டரில் போட்டு நம்ம லைட்டாக முழுக்க போகிறோம். உள்ளே போட்டுட்டு என்ன பண்ண நல்லா உள்ளே விடுங்க. உள்ளே விட்டுட்டு இப்போ வெளியே எடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பான்ச் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்ச்சை வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்த ஸ்பான்ச் வந்து இப்போ பெருசாகும் பாருங்கள். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம். இப்போ
பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்பாஞ்ச் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து வாட்டரால் தான் பெருசாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பட் இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் வந்து நல்லா நம்ம ஸ்கின்ல அப்ளை ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் நம்ம நல்லா எடுத்துகிட்டு இதை ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வந்து நம்ம இந்த ஸ்பாஞ்சை வந்து நம்ம இந்த க்ரீமில் வந்து டச் பண்ணி இதில் வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ண போகிறோம். பட் இது ஃபேஸில் அப்ளை பண்ணுறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணணும். நான் இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் எப்படி இருக்குது வாட்டர் ப்ரூஃபாக செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன் க்ரீமு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஸ்கின்னில் போட போகிறேன். ஸ்கின்னில் போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் இப்போ ஸ்பான் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கலர் மாறுறது நல்லா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க ஒரு பேப்பர் போட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் நம்ம லைட்டாக எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் உள்ளே வந்து இன்னொரு லேயர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீமும் இதில் இருக்கிற க்ரீம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ அதிகமாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்குலாம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் மூலிமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு கம்மியாக இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு எதனா போடணும், கைக்கெலாம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மேலே இருக்க லேயர் மூலிமா பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி கொஞ்சோண்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இதில். இது நல்ல ப்ராடக்டாக தான் இருக்குது. ஸோ மறக்காமல் பை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றது. நீங்கள் பை பண்ணிங்கன்னா கீழே உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணது. ஸோ மறக்காமல் இதை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அம்மா இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பியூட்டிஷியன். ஸோ இப்போ அவங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அப்படியே நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவங்க வந்து கையில் வந்து அது பண்ண போகிறாங்க. இப்போ இந்த க்ரீம் வந்து வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. இது வாட்டர் ப்ரூஃபாக இல்லையான்றது நமக்கு தெரியல. ஃபஸ்ட்டு என்னுடைய ஸ்கின் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஓகேங்களா, இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் வந்து நம்ம ஸ்கின்ல ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா அப்ளை பண்ணால் நமக்கு ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகாது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள். இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய பழைய ஸ்கின்னுக்கும் இப்போ இருக்க ஸ்கின்னுக்கும் பாருங்கள். இது வந்து நல்ல ஸ்பாஞ்சில் வந்து நல்லா தண்ணி இது பண்ணிவிட்டு எடுத்துருக்கணும். ஓகேவா, இங்கே பாருங்கள். நம்ம எவ்வளோ ஒயிட்னஸ் வேணுன்ற அளவுக்கு நமக்கு அந்த க்ரீம் எடுத்துக்கணும், ஆட் பண்ணிக்கணும். சும்மா லைட்டாக நம்ம போட போகிறோம் அப்படின்னும் போது நம்ம லைட்டாக வந்து வேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய ஸ்கின் கலர் தெரியுதுங்களா? முதல்ல இருந்த ஸ்கின்னுக்கும் இப்போ இருந்த ஸ்கின்னுக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் நான் ரெண்டு தேர்ந்து வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட்டில் தான் க்ரீம் அப்ளை பண்ணோம். இப்போ க்ரீம் வந்து இந்த கை கலர் நீங்களே பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரைட் கை பாருங்கள். இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கையோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. பட் இந்த கை கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. ஸோ இந்த க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால மூலிமா வந்து இது ஃபேஸில் அப்ளை பண்ணால் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்க ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கையை நீங்களே பார்ப்பீங்க, கலரும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதை வந்து வாட்டர் ப்ரூஃபாக அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க்ரீமில் நம்ம தண்ணியில் டிப்ரெஸ் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுதான் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுனிஷா க்ரீம் அப்படின்ற க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நல்லா ப்ராடக்ட்டா அப்படின்றது தான் செக் பண்ணோம். ஸோ இப்போ செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடக்ட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் வாங்கிப்போம். இது வந்து மீஷோ ஆப்பில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 275 ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 180 கிட்டே கிடைக்கும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் மறக்காம பை பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் முக்கியமாக மேலும் இது போல் நிறைய அன்பாக்சிங் வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் முக்கியமாக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கலனா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிட்டன் அனுப்பிச்சிடலாம். ஸோ மீஷோவில் வந்து நம்ம ரிட்டன் அனுப்பிச்சா கூட நம்ம காசு அப்படியே நம்மளுக்கு ரிட்டன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ கீழே வந்து 2 டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மீஷோ லிங்க். ஸோ அந்த லிங்க் மூலிமா போங்க. இந்த லிங்க் ஒர்க் ஆகலாம், அந்த லிங்க் கூட போங்க. எந்த லிங்க்கில் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் அந்த லிங்க் மூலிமா போக சொல்கிறேன். இன்ஸ்டால் பண்ணாதவங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை மறக்காமல் பாருங்கள். ஓகே, பாய்.